ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் ரஜினியின் 167வது திரைப்படம் தர்பார் படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தற்போது லைகா புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்துடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. ரஜினி ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்த அடுத்த படத்தின் அறிவிப்பு ஏற்கனவே வெளியாகி இருந்த நிலையில் தற்போது இந்த படம் பற்றிய பல்வேறு தகவல்கள் வெளியாக தொடங்கியிருக்கின்றன. ரஞ்சித் இயக்கத்தில் தொடர்ச்சியாக 2 படங்களில் நடித்த ரஜினிகாந்த் அடுத்ததாக முருகதாஸ் படத்தில் நடிக்க இருப்பதாகவும் அதற்கான ஒப்பந்தம் கால் ஷீட் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் ஏற்கனவே பட டைரக்டர் முருகதாஸ் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாக இருக்கிறது. ரஜினியின் 167வது படம் தர்பார். இதை பற்றிய கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் ராகேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராகேஷ் இதனுடைய பின்னணி என்ன, இது பற்றிய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. கண்டிப்பா தேவா, பேட்ட படத்தின் பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து நடிகர் ரஜினிகாந்த் நடிக்கும் படத்தை ஏஆர் முருகதாஸ் இயக்குகிறார். இப்படத்திற்கு தர்பார் என தலைப்பிட்டுள்ளனர். இந்த டைட்டிலுடன் கூடிய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஆனது தற்போது வெளியாகியுள்ளது. ஏற்கனவே இப்படத்தில் ரஜினிகாந்த் காவல்துறை அதிகாரியாக நடிப்பார் என்பது போன்ற செய்திகள் வெளியாகியிருந்த நிலையில் அதை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த போஸ்டர் ஆனது வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பாண்டியன் படத்திற்கு பிறகு ரஜினிகாந்த் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகு காவல்துறை அதிகாரியாக இப்படத்தில் நடிக்கிறார். இதை படக்குழு தற்போது உறுதி செய்துள்ளனர். மேலும் இப்படமானது துப்பாக்கி பானையில் மும்பை பின்னணியில் உருவாகி வருகிறது. அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மும்பையை குறிக்கும் விதமாக படத்தில் இந்த போஸ்டரில் சில குறியீடுகள் உள்ளன. இது போக தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குனரும் முன்னணி நடிகரும் இணைவதால் இப்படத்திற்கு ஏற்கனவே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்புக்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் அந்த எதிர்பார்ப்பை மேலும் அதிகரிக்கும் விதமாக இந்த போஸ்டர் ஆனது தற்போது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இப்படத்தில் ரஜினி ஜோடியாக நயன்தாரா நடிக்கிறார். இதையும் படக்குழு ஏற்கனவே உறுதி செய்து விட்டனர். இது போக இந்த படமானது அடுத்த ஆண்டு பொங்கல் அன்று திரைக்கு வரும் என்பதையும் இந்த போஸ்டரில் படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர். ரஜினி படத்தின் முதல் நாள் படப்பிடிப்பிலேயே அந்த படத்தின் ரிலீஸ் தேதியை அறிவித்திருப்பது நிச்சயம் அவர் ரசிகர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கும். இந்த ஆண்டு பொங்கலில் பேட்டை படம் திரைக்கு வந்து ரஜினிக்கு ஒரு கம்பேக் படம் என்பது போன்ற ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருந்தது. அதன் சென்டிமெண்ட் காரணமாக அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு இப்படமானது திரைக்கு வர இருக்கிறது. நாளை மும்பையில் இதன் படப்பிடிப்பு தொடங்கவிருக்கும் நிலையில் இன்று நடிகர் ரஜினிகாந்த் சென்னையிலிருந்து மும்பை புறப்படுகிறார். அடுத்த சில மாதங்களுக்கு மும்பையில் இதன் படப்பிடிப்பு தொடர்ச்சியாக நடைபெற உள்ளது. தேர்தல் நெருங்கி வருவதால் தேர்தல் நாளில் மட்டும் நடிகர் ரஜினிகாந்த் சென்னை திரும்பி தன்னுடைய வாக்கை பதிவு செய்துவிட்டு மீண்டும் உடனடியாக மும்பை செல்கிறார். அந்த வகையில் அடுத்த சில மாதங்களில் மும்பையில் இந்த படத்தின் படப்பிடிப்பானது விறுவிறுப்பாக நடைபெற உள்ளது. தேவா, ராகேஷ், இந்த தர்பார் படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை நல்லா உற்று பார்த்தோம், இதை டீகோட் பண்ணும் அப்படின்னா அவர் ஒரு போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். ஒரு உயர் அதிகாரி வேடத்தில் நடிக்க இருக்கிறாரு. வழக்கமா கபாலி படத்துல இடம்பெற்ற அந்த எல்லாரையும் கவர்ந்த அந்த நாய் இதுலயும் பயன்படுத்தப்படும் அப்படின்றது நிறைய புரிஞ்சிக்க முடியுது. வேற என்னென்ன விஷயமெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல கவனிக்க முடியுது? ஒரு சினிமா செய்தியாளராக நீங்க என்னென்ன பாக்குறீங்க இதுல? கண்டிப்பா தேவா, ரஜினி முகமானது ஒரு உற்சாகத்தா ஒரு மாதிரி ஜாலியா இருக்கிறத வச்சு பார்க்கும்போது இது வந்து ஒரு முள்ளும் மலரும் காளி அந்த மாதிரியான ஒரு எதிர்மறையான அதே சமயம் ரகடான ஒரு ஜாலியான ரஜினியா இந்த படத்துல ரஜினி இருப்பார் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல எல்லாம் வந்து ஒரு கோபமான முகத்துடன் தான் ரஜினி வந்து அந்த போஸ்டர்ல இருந்திருப்பார். அது கபாலி ஆகட்டும், அது காலாவாகட்டும், அப்படிதான் அவருடைய முகமானது பொருந்தி இருக்கும். ஆனா இந்த படத்தை இது வந்து ஒரு ஜாலியான படம், ஒரு ஜாலியான கமர்ஷியல் படமா இருக்கும் அப்படிங்கறத இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லயே உணர்த்தி இருக்காங்க. மேலும் இந்த படம் வந்து மும்பை பின்னணி, தமிழகத்தை சேர்ந்த படமா இருந்தாலும் முழுக்க மும்பை பின்னணி தான் இந்த படம் அந்த துப்பாக்கி பாணியில இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து ஒரு செய்திகள்லாம் வெளியாகி இருந்தது. அதையும் உறுதிப்படுத்தும் விதமாக தான் இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்காங்க. அதே போல துப்பாக்கியில ஒரு நாய் கதாபாத்திரம் வந்து பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. அதே பாணியில இப்பயும் வந்து ஒரு நாய் கதாபாத்திரத்தை வந்து இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல வந்து அவங்க வெளியிட்டு இருக்காங்க. அதே சமயம் நமக்கு கிடைத்த தகவலின்படி இந்த படத்துல ரஜினிகாந்த் வந்து தன் நிஜ வயதுடைய கதாபாத்திரத்துல தான் நடிக்கிறாரு. அவருக்கு ஒரு மகள் இருப்பதாகவும் அந்த மகள் தந்தை பாசமும் இந்த படத்துல ஒரு மையப்பகுதியா இருக்கும் அப்படின்னு வந்து நமக்கு ஒரு தகவல் கிடைச்சது. அந்த வகையில பார்க்கும்போது இது வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய குடும்ப சென்டிமெண்ட் பிளஸ் ஆக்ஷன் கலந்த ஒரு படமா இருக்கும். ஏன்னா முருகதாஸ் அப்படின்னா உடனடியா வந்து ஒரு சமுதாய பிரச்சனை கையில் எடுத்து அதை ஒரு கமர்ஷியல் வடிவத்துல சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில
அதை முற்றிலும் புறக்கணிக்கும் விதமாக இது ஒரு ஜாலியான கமர்ஷியல் படம் அப்படிங்கறத உணர்த்துவதற்காக இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வடிவமைக்கப்பட்டிருக்க மாதிரியே தெரியுது தேவா. ராகேஷ், இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல ஒரு ஐபிஎஸ் கதாபாத்திரத்துல அந்த பேட்ஜ் இருக்கக்கூடிய காட்சிகளும் அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல இடம்பெற்றிருக்கு. வழக்கமா இருக்கக்கூடிய அந்த போலீஸ் டேகோட இந்த மோப்ப நாய் ஒன்று இடம்பெற்றிருக்கு. பின்னாடி மும்பை பேக்ரவுண்டும் இருக்கு. இதை பற்றி நிறைய விவரங்களை கொடுத்திருக்கீங்க. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராகேஷ்.